மீட்பெரும் இரட்சகருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இந்த காலவேளையிலும் உங்களை வாழ்த்துகிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரியமானவர்களே, இந்த மாறுபட்ட கலாச்சார பின்னணி கொண்ட இந்த தேசத்துல கர்த்தரையே நீங்கள் ஆராதிக்கிறபடினால எதிரிகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, உங்களுடைய உடையும் உங்களுடைய பேச்சும் உங்களுடைய செயலும் உங்களுடைய நடவடிக்கைகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறபடினால சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. எல்லா உபத்திரத்தின் மத்தியிலையும் எதிர்ப்புகள் மத்தியிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிற வைராக்கியம் பாராட்டுகிற உங்களை சத்துரு மேற்கொள்ள முடியாது. தேவைப்பட்டால் நீங்களும் குடும்பத்தாரும் அல்லது சபையாரும் உபவாசித்து ஜெபித்து தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்றுக் கொள்ளுகிறீர்களே, உங்களை சத்துரு மேற்கொள்ள முடியாது. இங்கே நம்ம வாசித்த இந்த காரியத்துல ஆமானை மொர்தெகாய் நமஸ்கரிக்கவில்லை என்று சொல்லித்தான் மொர்தெகாயையும் தேவ ஜனங்களையும் அழிக்கும்படி ஆமான் திட்டம் போட்டான். எந்த நாட்களில யூதர்களை அழிக்கும்படி ஆமான் திட்டம் போட்டாரோ அதே தேதியில தேவ ஜனங்கள் யூதர்கள் எதிரிகளை அழித்து போட்டார்கள். ஆமான் மொர்தெகாய்க்காக செய்த அதே தூக்கு மரத்துல ஆமானை மாத்திரமல்ல அவன் குடும்பத்தாரையும் அழித்து போட்டார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்காக எந்த சூழ்நிலையிலும் வைராக்கியம் பாராட்டுகிறதுனால, கர்த்தரையே ஆராதிக்கிறதுனால நிச்சயமா சத்துரு உங்களுக்கு விரோதமா எழும்பி செயல்படுகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் தாறுமாறாய் மாற்றி போடுவார் என்பதை இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க. தானியேல் உண்மையுள்ளவராய் இருந்தார். தானியேலை சிங்கக்கவியில போடும்படியாய் செயல்பட்டார்கள். ஆனால் தானியேலை கர்த்தர் காப்பாற்றினது மாத்திரமல்ல, தானியேலை சிங்கக்கவியில போட்ட எதிரிகள் அழிந்து அதே சிங்கக்கவியில அழிந்து போனதை வரலாறு சொல்லுகிறது. ஆகவே கிறிஸ்துவர்களை அழிக்கும்படியாக, கிறிஸ்துவ மார்க்கத்தை அழிக்கும்படியாக எத்தனை பண்ணினவர்கள் தான் அழிந்து போனார்கள் தவிர கிறிஸ்துவ மார்க்கமும் கிறிஸ்தவர்களும் தழைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள், இனியும் தழைப்பார்கள் என்ற விசுவாசத்தோடு கூட எதிரிகள் உங்களை மேற்கொள்ள முடியாது என்ற விசுவாசத்தோடு கூட இந்த நாளை துவங்குங்க. ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே தேவ பிள்ளைய கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எழும்பி செயல்படுகிற எந்த காரியத்தையும் நீர் வாய்க்காமல் பண்ண வல்லவராய் இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கர்த்தரையே சார்ந்து கொண்டு செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. காண்கிற கேட்கிற யாவதையும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.